நம்ம சேனலில் இது வரைக்கும் அமேசான் கேடிபியில் எப்படி பேப்பர் பேக் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு இபுக் க்ரியேட் பண்ணி அமேசான் கேடிபியில் கிண்டல் வெர்ஷனாக பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேப்பர் பேக் பப்ளிஷ் பண்ணோம்னா நமக்கு இப்போ கரண்ட்லி நம்மளோட புக்ஸ் எல்லாம் அமேசான் இந்தியாவில் ஆர்டர் பண்ண முடியாது. பிகாஸ் பிரிண்டிங் சர்வீஸ் எல்லாமே மெயின் மார்க்கெட் பிளேஸில் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆனால் கிண்டல் வெர்ஷன் பப்ளிஷ் பண்ணோம்னா உங்கள் புக்கு அமேசான் இந்தியாலேயும் ஷோ ஆகும். இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரைஸும் செட் பண்ணலாம். ஸோ இந்தியன் பையர்ஸ்க்காக இபுக் க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி கிண்டல் வெர்ஷன் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் வாக் த்ரூவாக பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்னென்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டோரி எழுதுறீங்கன்னா க்ளீனாக சாப்டர் வைஸ் போட்டு ஒரு பிடிஎஃப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் போயம் எழுதுறீங்கன்னா அதையும் க்ளீனாக நீங்கள் ஒரு சாப்டர் வைஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த வீடியோ பர்பஸ்க்காக என்கிட்ட நான் பெருசாக புக் எதுவும் எழுதலை. ஆனால் என்கிட்ட ஒரு ஜேர்னல் என்னோடய தாட்ஸ் எல்லாம் நான் பென் டவுன் பண்ணேன். அதாவது நான் ஒரு 25 டேஸ்க்கு ஒரு பர்டிகுலர் சேலஞ்சை நான் வந்துட்டு கோத்ரூ பண்ணேன். அதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணும்போது என்னோடய தாட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு அன்ஃபில்டர்டாக அப்படியே நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பர்பஸ்க்காக நான் அப்படியே இதை வந்துட்டு யூஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்மளுடைய கவர் இமேஜை க்ரியேட் பண்ணலாம். அதாவது நம்ம புக் கவர் க்ரியேட் பண்ணுவோம்ல, அதை க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கிண்டல் கவர் சைஸ் அமேசான் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் ஆகும், கவர் இமேஜ் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. 2560 பிக்சல்ஸ் இன் ஹைட், அப்புறம் 1600 பிக்சல்ஸ் இன் விட்த்து. சரிங்களா? ஸோ இதை நம்ம கேன்வாவில் போட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய கவர் டிசைன், புக் கவரை டிசைன் பண்ணிடலாம். ஸோ 2560 1600. ஸோ கஸ்டம் சைஸில் க்ரியேட் கஸ்டம் சைஸில் போயிட்டு ஹைட்டு தான் 2560. ஓகேங்களா? விட்த்து வந்துட்டு 1600. ஹைட்டு 2560, விட்த்து வந்துட்டு 1600. ஸோ நம்ம இதை க்ளீனாக போட்டுட்டு பிக்சல்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ டிசைன்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு எஸ். ஸோ இதுதான் கிண்டலோடைய கவர் பேஜோடைய அந்த ஃபார்மேட். சரிங்களா? ஸோ இதில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டைட்டில், ஒரு சப்டைட்டில், அதுக்கப்புறம் ஒரு ஆத்தர் நேம் நான் இந்த மாதிரி க்ளீனாக போட்டுட்டு என்னுடைய புக் கவரை நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த புக்கை நான் இந்த வீடியோ பர்பஸ்க்காக தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் நான் பெருசாக பண்ண மாட்டேன். இது என்னுடைய ஓன் ஒரு மெமரிஸ்க்காக, ரெமெம்பரன்ஸ்க்காக நான் இதை வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை ஜஸ்ட்டு ரொம்ப மினிமலாக நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இதை நடுவில் வச்சுட்டு, ஆக்சுவலாக எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டே பிடிச்சிருக்கு. நான் ஒரே ஒரு டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஒயிட்லேயும் பேக்ரவுண்டு பிளாக்லேயும் வச்சு பார்க்கலாமேன்னு. நல்லா தான் இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டில் ஏதாவது ஒரு ஃப்ளவரோ இல்லை ஒரு ஹார்ட்டோ போட்டு மினிமலாக பண்ணிடலான் இருக்கேன். இது என்னென்னா, இது இப்படியே நான் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் எடிட் பண்ண போகிறேன். இது என்ன தான் இருந்தாலும் என்னோடய எலிமெண்ட் இல்லைங்கிறதுனால ரீசைஸ் பண்ணாலே அது எடிட்டிங்க்கு கீழே தான் வந்துடும். பட் இருந்தாலும் இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நான் சும்மா வேறு ஒரு ஸ்டைலிங் நான் கொடுத்து பார்க்குறேன் இது எப்படி வருதுன்னு. ஓகே, ஸோ இது வந்துடுச்சு. இது ஓகே தான் எனக்கு. ப்ளஸ் இந்த ஹார்ட்டை நான் கொஞ்சமாக ட்ரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நான் என்னுடைய கவர் டிசைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம், நம்மளோட கவர் டிசைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெயினாக இதில் போய் பார்க்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைல் சைஸ் வந்துட்டு 5 MBக்குள்ளே தான் இருக்கணும். அது ஓகே வந்துடும் நம்ம கேன்வாவில். ஃபைல் ஃபார்மேட் வந்து ஜேபிஇஜி தான் ப்ரிஃபர்ட் ஃபார்மேட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நாமளும் நம்மளோட கேன்வாவில் போயிட்டு ஷேர் கொடுத்து டவுன்லோடில் கொடுத்து பிஎன்ஜிக்கு பதில் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ரெண்டும் சேம் தான். ஸோ அப்படியே நீங்கள் க்ளீனாக கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய கவர் பேஜை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம கேடிபியில் கிண்டல் வெர்ஷன் நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். பேசிக்கலாக கிண்டல் ஃபார்மேட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் யுவர் இபுக்
கேடிபியிலோட வெப்சைட்லேருந்து ஃபார்மேட் யுவர் இபுக்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஆக்சுவலாக இது நம்ம எப்படி வேணாலும் நம்ம போய் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு உங்கள் கேடிபி இதில் போயிட்டு நீங்கள் ஹெல்ப்புங்கிற இதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த சைடு எல்லாம் க்ளீனாக வந்துடும். ஸோ இதில் நம்ம எப்படி கிண்டில் டைரக்ட் மூலமாக ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபார்மேட் யுவர் இபுக்கில் வாட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஆர் சப்போர்ட்டட் ஃபார் இபுக் மேனுஸ்கிரிப்ட்ஸுங்கிற இந்த பர்டிகுலர் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே இவங்களே வந்துட்டு க்ளீனாக கொடுத்துருக்காங்க. டாக் ஆர் டாக்ஸ், அப்புறமா கேபிஎஃப்ங்கிற ஒரு ஃபார்மேட், அப்புறம் இபப், அப்புறம் MOBIங்கிற ஒரு ஃபார்மேட். ஸோ நம்ம இந்த வீடியோ பர்பஸ்க்காகவும் இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஸோ நான் கிண்டில் கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கிண்டில் கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல டவுன்லோட் ஃபார் பிசி அண்ட் மேக்குன்னு இருக்குது. நீங்கள் விண்டோஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மேக்காக இருந்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல டவுன்லோடிங்னு சொல்லி காமிக்குது. ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டவுன்லோட்ஸில் இந்த பேக்கேஜ் இருக்கும், கிண்டில் கிரியேட் இன்ஸ்டாலர்னு. இதை நான் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டு அக்ரி கொடுக்க வேண்டிய இடத்துல அக்ரி, இன்ஸ்டால் கொடுக்க வேண்டிய இடத்துல இன்ஸ்டால், பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா அது அதோடைய இன்ஸ்டலேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சுன்னா அதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இன்ஸ்டாலரை வேணால் ட்ராஷில் போட்டுடலாம். அதாவது அந்த பேக்கேஜ்னு இருந்ததில்ல, அதை நம்ம ட்ராஷில் போடுறோம். இப்போ நீங்கள் உங்களோட ஆப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கிண்டில் கிரியேட் அப்படிங்கிற இது இருக்குல்ல, இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டார்டிங் அந்த பர்டிகுலர் ஆன்போர்டிங் ப்ராசஸ் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுதான் கிண்டில் கிரியேட்டோட இது. ஸோ இப்போ நம்ம கிண்டிலில் நம்மளுடைய புக்கை ஃபார்மேட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம கிரியேட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சூஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஓகேங்களா, நம்ம என்ன மாதிரி புக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலாக பிரிண்ட் ரெப்ளிகா அப்படிங்கிறது நம்ம இந்த பயாலஜி புக்கு, டெக்ஸ்ட் புக்கு அந்த மாதிரி, அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட் அது வச்சுருக்கோம். அந்த லேஅவுட் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்துட்டு பேசிக்கலாக நம்ம அகாடமிக் புக்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிட்ஸ் புக்குங்கிறது மோஸ்ட்லி இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது நிறைய இமேஜஸ், நிறைய கலர்ஃபுல்லான இது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வந்துட்டு ஃபார்மேட் பண்ணிக்கும். இப்போ காமிக்ஸுங்கிறது என்னென்னா சென்டென்சஸோடு சேர்த்து நீங்கள் நிறைய இமேஜஸும் வச்சுருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் நாவல் நீங்கள் எழுதுறீங்கன்னா மோஸ்ட்டாக நம்மளுடைய ரிட்டன் ஃபார்மேட்டு தான் இருக்க போகுது, நிறைய வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் தான் இருக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் நிறைய இமேஜஸும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காமிக் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கலாக இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிராஃபிக் நாவல்ஸ். ஓகேங்களா, இப்போ நாம் யூஸ் பண்ண போகிறது இந்த ரீஃப்ளோயபிள் டெக்ஸ்ட் தான். ஏன்னா என்னுடைய புக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ ரீஃப்ளோயபிள்ன்றது நான் முதலே சொன்ன மாதிரி அந்த சைஸ் ஆஃப் த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ நாம் ரீஃப்ளோயபிளுங்கிறத சூஸ் பண்ணி நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போது நம்மளோட புக் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ண சொல்லுது. புக் டைட்டில், ஆத்தர் நேம், பப்ளிஷர் நேம். ஸோ நான் புக் டைட்டில் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஆத்தர் நேம் வந்துட்டு என்னோடய பேர், அதே மாதிரி பப்ளிஷர் பேரும் நானே என்னோடய பேரே கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம செல்ஃப் பப்ளிஷ் தானே பண்ணுறோம். ஸோ பப்ளிஷரும் நம்ம தான், ஆத்தரும் நம்ம தான். இப்போ சூஸ் ஃபைல் வந்துட்டு டாக்ஸ் அப்படின்ருக்கு. பேசிக்கலாக இதில் நம்மளோட PDF ஃபார்ம் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்மளுடைய புக்கை நம்ம PDFல தான் வச்சுருக்கோங்கிறதுனால நான் PDF டு டாக் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம எந்த இது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். பேசிக்கலாக டாக்குங்கிறது வேர்ட் ஃபார்மேட்டில். ஸோ நான் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். இந்த மை தாட்ஸ் அப்படிங்கிற இதை நான் அப்லோட் பண்ணுறேன். அடோபி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி வேர்ட் ஃபார்மில் தான் வச்சுருக்கீங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் PDFல வச்சுருந்தீங்கன்னா அதை வேர்டுக்கு மாற்றிக்கோங்க. அது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் பண்ண மாதிரி. இப்போ உங்களுடைய டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா மை தாட்ஸ் .docs டாக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கா.
ஸோ இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துட்டு நம்மளுடைய அந்த புக் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிட்டோம். இந்த டாக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் நம்ம க்ளீனாக இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ mythoughts.docs. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இம்போர்ட்டிங் அண்ட் கன்வெர்ட்டிங் யோர் டாக்குமெண்ட் அப்படின்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சு. இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஓகே தான். இது ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரி கொடுக்குது. ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலாக இன்ட்ரொடக்ஷன். ஸோ பேசிக்கலாக இது எப்படி இதுவே வந்துட்டு சாப்டர்ஸ் வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். Day 5, Day 9, Day 22, அப்புறம் இது என்னென்னமோ பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தான் நம்மளுடைய ஃபார்மேட்டிங் வேலையே இருக்குது. அதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. பேசிக்கலாக இது சஜஸ்டட் சாப்டர் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வந்துட்டு சாப்டர்ஸை சஜஸ்ட் பண்ணியிருக்கு. இதை நம்ம மாற்றுவோம். ஓகேவா? நான் ஜஸ்ட் ரிஜெக்ட் ஆல்னு கொடுத்துட்றேன். பிகாஸ் நம்மளே இப்போது க்ளீனாக பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன். இந்த இன்ட்ரொடக்ஷனை நான் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு எலிமெண்ட்ஸ் ஆன் த பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் டைட்டில்னு இருக்குது இல்லையா, இதை நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இது வந்துட்டு ஒரு சாப்டர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் இந்த இன்ட்ரொடக்ஷன் பேஜில் இந்த பர்டிகுலர் சைஸ் வந்துட்டு எனக்கு பெருசாக இது அலைன்மெண்ட்டாக இல்லை இல்லையா. ஸோ நான் எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக கிளியர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம க்ளீனாக இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இது எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போது இந்த சைடில் வந்துட்டு ஒரு சின்ன இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வருது இல்லையா, இதில் இந்த ஃப்ரண்ட் மேட்டர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட டைட்டில் பேஜு, நம்ம காப்பிரைட் பற்றினது, அந்த மாதிரி. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம்ல, டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கிறது இருந்தால் இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணுவோம். அண்ட் அப்பப்போ இது வந்துட்டு கேட்கும், would you like to save your progressன்னு. அப்பப்போ சேவ்னு கொடுத்து வச்சுக்கோங்க. இது அப்போது அந்த மாதிரி சேவ் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாடி பேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபுல்லாக நம்ம அந்த சாப்டர்ஸ் எல்லாமே க்ளீனாக இதில் அலைன் பண்ண போகிறோம். பேசிக்கலாக ஏன் இந்த அளவுக்கு எனக்கு வேலையாக இருக்க போகுது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் பண்ணும்போது சும்மா கேன்வாவில் ரேண்டமாக இதோ இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட்டே இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு பண்ணேன். நான் நினச்சேன் சரி 27 பேஜஸ் 28 பேஜஸ் தானே இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஸோ இதை நம்ம பிடிஎஃப்லேருந்து வேர்ட்லையும் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பண்ணும்போதே க்ளீனாக அலைன்மெண்ட்டோட கரெக்டாக எல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ தலைவலி வராது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பாடி பேஜ் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 இது வரும். ஒன்று பார்ட் பேஜ், இன்னொன்று சாப்டர் பேஜ். பேசிக்கலாக இந்த சாப்டர் பேஜுங்கிறது தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த சாப்டர் பேஜுங்கிறது என்னென்னா, நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு எம்டி பேஜ் ஒன்று ஆட் ஆயிரும். இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒன்று வருதில்ல, அப்படின்னா இது வந்துட்டு இப்போ கரண்ட்லி செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் இதில் ஏதாவது ஒன்று, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் சும்மா இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் எழுத ஆரம்பிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்துட்டு Day 15 அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் எப்படி ஒரு செப்பரேட் சாப்டராக மாற்றுறது அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல ஆல்ரெடி கர்சர் இருக்குல்ல, நீங்கள் இப்படி பண்ணி செலக்ட் கூட பண்ணாத தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் அந்த கர்சரை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த எலிமெண்ட்ஸ்க்கு கீழே சாப்டர் டைட்டில், சப்டைட்டில், அப்புறம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல சாப்டர் டைட்டில் கொடுத்துட்டோம்னா இது ஒரு தனி சாப்டர் ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ இது ஒரு தனி சாப்டர் ஆகிடுச்சு. அந்த சாப்டருக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எம்டி பேஜ் வந்துருச்சு. பேசிக்கலாக ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எம்டி பேஜ்க்கு அப்புறம் தானே புது சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் சிஸ்டமில் இது வந்துட்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதுதான் Day 15 அப்படின்னா இந்த எல்லாத்தையும் நான் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனப் பண்ணுறேன். பேசிக்கலாக இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு, பேசிக்கலாக இது எல்லாமே பாடி டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் நான் கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் அப்படின்னு கொடுக்குறேன்னா அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரே மாதிரி ஒரு ஃபாண்ட் சைஸ்க்கு வந்துருச்சு.
இப்போ நான் டெலிட் கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த புல்லட்டின் பாயிண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். அப்புறமா இந்த ஐயை வந்து நான் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நானே வந்துட்டு ப்ரூஃப் ரீட் மாதிரி பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்றா. இப்போது இதுக்கு இந்த இடத்துல நான் இப்படி ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த எடிட்டிங் வேலைகள் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த சாப்டர் கொடுக்கறது அண்ட் பாடி டெக்ஸ்ட்டில் நான் எல்லாத்தையும் க்ளீனாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேங்க. ஸோ நான் இப்போது அந்த பேசிக் எடிட்டிங் வந்துட்டு பண்ணி முடிச்சிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர் வந்துட்டு Day 1, அடுத்த சாப்டர் Day 2, Day 3, Day 6, Day 13 அப்படியே எல்லாமே க்ளீனாக வந்துட்டு நான் பண்ணிட்டேன். Day 25 வரைக்கும் பண்ணிட்டேன். ஒரு ஃபைனல் தாட்ஸ் அப்படின்னும் போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் உங்களுக்கு இதில் என்னென்ன எப்படி எப்படி பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் இருக்குல்ல, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்கா. ஸோ ஃபைனல் பேஜ் நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாப்டர் பேஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு முன்னாடி பேஜ் வந்துட்டு நமக்கு எம்டி பேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இதை ஃபார் எக்ஸாம்பிள் த மோஸ்ட் ஃபைனல் பேஜ் அப்படின்னு போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு தனி செக்ஷன் இது. சரிங்களா? இந்த செக்ஷனை நான் அப்படியே கிளிக் பண்ணி நான் இதை இப்படியே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வருது இல்லையா? ஸோ நான் இதை இங்கே வச்சேன்னா இந்த லாஸ்ட் பேஜுக்கு இதுதான் இருக்கிறதுல இப்போ லாஸ்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்து ட்ராக் பண்ணி இந்த 24 Day 24க்கு பக்கத்தில் இப்படி போடுறேன்னா இது வந்துட்டு Day 24க்கு முன்னாடி பேஜ் ஆகிடும். ஸோ இப்படி இது நீங்கள் வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பேஜை நான் இந்த இடத்துல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சாப்டர் டைட்டில் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டைட்டில் ஆகிடும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க, பார்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அதாவது இந்த ஃபைனல் பேஜை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துட்டு நான் பார்ட் பேஜ்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம காட்டும். ஸோ பார்ட் டைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்ப்ளி டைட்டில்னு சும்மா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட் சப்டைட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஒரு சப்டைட்டில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜ் கூட நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சும்மா இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துட்டு நான் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தேன்னா இதுதான் நான் அந்த இமேஜ். ஒன்றுமே இல்லை, சும்மா பிளெயின் கலர்டு ஒரு இது தான். ஸோ நான் இந்த இடத்துல இப்படி போட்டு நான் க்ரியேட் பேஜுன்னு கொடுக்குறேன்னா பேசிக்கலாக இந்த மாதிரி வந்துடும். பேசிக்கலாக இது என்னென்னா ஒரு டிவைடர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பார்ட் பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக நெக்ஸ்ட் பேஜ் அதுக்கு அடுத்த பேஜ் இந்த பேஜ் இது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டிவைடர் மாதிரி ஒரு டைட்டில் ஒரு சப்டைட்டில் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டெலிட் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா இது டெலிட் ஆகிடும். சரிங்களா? இப்போது இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்ட் பேஜ் சாப்டர் பேஜ் முடிச்சிட்டிங்க. இப்போது நான் இந்த த ஃபைனல் பேஜ் இதுதானே நம்ம சும்மா உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுலேயே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிட் செலெக்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், இது டெலிட் ஆகிடும். அடுத்து இன்சர்ட் சாப்டர் ஸ்டார்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன்னா நமக்கு இமேஜ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஐபேடில் ரீட் பண்ணுறோம்னா ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பேனர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபோனில் இந்த மாதிரிலாம் தெரியும். ஸோ இதில் இவங்க பிக்சல் சைஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது விட்த்து ஹைட்டு வந்துட்டு இந்த மாதிரி, அதாவது இவங்க ஒரு ஸ்கொயர் இமேஜ் தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் என்ன சைஸ் கேன்வாவில் போடுறதுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2048 ஹைட்டு 2048 விட்த்து. சரிங்களா? ஸோ 2048 தான் விட்த்து, மேக்ஸிமம் விட்த்து இருக்கணும். மினிமம் சைஸ் வந்துட்டு 760 பிக்சல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது 760 × 760 இருக்கணும். மேக்ஸிமம் 2048 வந்துட்டு கண்டிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கேன்வாவில் போயிட்டு கஸ்டம் க்ரியேட்டில் 2048 பிக்சல்ஸில் நீங்கள் வந்துட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு அதே ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி நான் இப்போ ஓப்பன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஃபுல் இமேஜ். அதில் இதுதான் மினிமம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி. ட்ராக் த ஹைலைட்டட் ஸ்கொயர் டு செலக்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏரியா ஆஃப் த இமேஜ். அது ஜஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏரியாவை மட்டும் நான் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஆல்ட் டெக்ஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது இப்போ டெக்ஸ்ட் புக்லலாம் வரும்போது கண்டிப்பாக ஒரு இமேஜுக்கு நீங்கள் ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுப்பீங்க. இன்கேஸ் லோட் ஆகலைன்னா அந்த மாதிரிலாம் வந்துட்டு கண்டிப்பாக ஆல்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் ஜஸ்ட்டு plain lavender கவர் இமேஜ் சும்மா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல இன்சர்ட் இமேஜ் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்துட்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நமக்கு வேணும்னா நம்மளோட டைட்டில்ஸில் வந்துட்டு விதவிதமாக இமேஜஸ் வந்துட்டு போடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் சாப்டர் ஸ்டார்ட் இமேஜ். அது நம்ம ஆல்ரெடி கொடுத்ததுனால அந்த ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்வெர்ட் டு ஃபார்வர்டு, இன்ட்ரொடக்ஷன் பேஜ், ப்ரீஃபேஸ் பேஜ், ப்ரோலாக் பேஜ், அந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்குது. இது நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நம்ம இதில் கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆட் பேஜ். நெக்ஸ்ட்டு அதாவது இதுக்கு அடுத்து ஒரு சாப்டர் பேஜா இல்லை பார்ட் பேஜா ஏதோ ஒரு பேஜ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா அதை பண்ணலாம். இப்போ இது பாருங்கள், மெர்ஜ் வித் ப்ரீவியஸ் செக்ஷன். பேசிக்கலாக இந்த ஒவ்வொரு இதுவுமே செக்ஷன் தான். இந்த செக்ஷனை நீங்கள் டைட்டில் பேஜ் ஆக்குறீங்க, ஒரு சாப்டர் ஆக்குறீங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். பட் இது எல்லாமே ஒன்று செக்ஷன். ஸோ இப்போது இந்த செக்ஷன்லேயே மர்ஜ் பண்ணலாமா? இதை நம்ம மர்ஜ் பண்ண முடியும். ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மர்ஜ் வித் ப்ரீவியஸ் செக்ஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இதில் நான் இப்படி நெக்ஸ்ட் பேஜ் போனோன்னா இந்த செக்ஷனில் 2 பேஜ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், Day 24. அதாவது இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு 2 பேஜ் இருக்குது. இது ஒன்று, இது இன்னொன்று இது. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா Day 25 புது சாப்டர். ஸோ பேசிக்கலாக ஒவ்வொரு சாப்டருக்கும் பின்னாடி ஒரு blank பேஜ் கொடுப்பாங்க. பட் என்னோடது ரொம்ப சின்னதுங்கிறதுனால நான் வந்துட்டு blank ஸ்பேஸ் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு டேரெக்டாக ஒவ்வொரு சாப்டர் டைட்டில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு நான் டெலிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நான் இப்போ இது கம்மியாக இருக்கிறதால நான் பேக் ஸ்பேஸ் அடித்து டெலிட் கொடுத்துட்றேன். இப்போது நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம போவோம். ஃப்ரண்ட் மேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் நம்ம ப்ளஸ் கொடுத்தோம்னா டைட்டில் பேஜ் பண்ணலாம், காப்பிரைட் பேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் டைட்டில் பேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அப்பப்போ சேவ் பண்ணிக்கணும். ஸோ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் டைட்டில் பேஜ் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் நம்மளோட புக் டைட்டில் போட போகிறோம். ஸோ புக் டைட்டில் வந்துட்டு மை தாட்ஸ் டியூரிங் டீடாக்ஸ், சப்டைட்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பப்ளிஷர் லோகோ கூட கொடுக்கலாம். இப்போ பப்ளிஷர் லோகோவுக்கு நான் ஒரு இமேஜ், இப்போ நீங்கள் கேன்வாவில் லோகோ அப்படின்னு க்ரியேட் லோகோன்னு போட்டிங்கனாலே அந்த ஒரு பிக்சல் சைஸ் இருக்கும்ல, அதை வச்சே கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்காக நான் சும்மா ஒரு லோகோ ஒன்று போட்டுறேன். ஓகேங்களா? போட்டுட்டு நான் க்ரியேட் பேஜ் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், இப்படி தான் நம்மளோட பேஜஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு இதில் ஏதாவது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல மறுபடியும் போய்ட்டு எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் ஏதாவது பேர் லைட்டாக அப்படி இப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பேஜ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டைட்டில் பேஜ் ரெடி. ஸோ டைட்டில் பேஜ் அடுத்து பாடி பேஜுக்கு போயிடுச்சு, அதான் எம்டி பேஜ். அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் பேஜுக்கு போயிடும், அப்படியே போயிடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டைட்டில் பேஜ் ஓவரா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம காப்பிரைட் கூட பண்ணலாம். ஸோ நான் காப்பிரைட்டுன்றதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல காப்பிரைட் ஓனர் யாருன்னா நான் தான் அப்படிங்கிறது நான் போட்டேன். ஓகேங்களா? அடுத்து இயர் ஆஃப் பப்ளிகேஷன். ஸோ நான் இந்த இயர் 2026ங்கிறதால அதை போடுறேன். இவங்க ஒரு சாம்பிளுக்கு இது இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நான் இந்த பர்டிகுலர் இதுக்காக இதெல்லாம் நான் பெருசாக எனக்கு தேவையில்லைன்றதுனால நான் இதெல்லாம் இது பண்ணிக்கிறேன். என்னோடது ஃபிக்ஷன் கிடையாது. ஸோ நான் இந்த பார்ட்டையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இது நான் ஜஸ்ட் என்னுடைய ஓன் ஸ்டோரி தானே. ஸோ இது ஃபிக்ஷன் கிடையாது, இது ரியல் இது. ஸோ நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ நான் ஃபார் த வீடியோஸ் பர்பஸ் நான் வந்துட்டு இதுதான் என்னுடைய காப்பிரைட்ஸோட அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை போட்டுட்டு நான் க்ரியேட் பேஜுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ க்ளீனாக நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வந்துடுச்சு. இப்போ நான் இதுலேயே ஏதாவது சின்னதாக எடிட் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு ரைட் சைடில் எடிட் பேஜ் கொடுத்துட்டு நம்ம ஏதாவது எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அப்டேட் பேஜ் கொடுத்துட்டோம்னா க்ளீனாக எல்லாம் ஆகிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் மேட்டரில் நான் மறுபடியும் ஆட் கொடுத்து மேபி நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பண்ணலாம். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்துட்டு இதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா சாப்டரையும், இது ஃபஸ்ட்டு 3 ஓகே, அடுத்த எல்லா சாப்டரையும் இந்த மாதிரி க்ளீனாக போட்டுட்டு பண்ணிடுச்சு. ஸோ நான் இதுவே ஓகேவா அப்படின்னு கேட்குது, நான் ஓகே கொடுத்துட்டேன். டன். ஸோ இந்த கான்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹைப்பர் லிங்க்டாக இருக்குது. ஸோ பெஸ்ட்டு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல
எபிகிராஃப்னு ஒன்று இருக்குது. அது என்னன்றதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எபிகிராஃபுங்கிறது ஒரு கோட் மாதிரி. இப்போ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு இது கோட் கொடுக்குறேன். ஐடியாஸ் வில் ஒர்க் ஒன்லி இஃப் ஐ ஒர்க் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்ரிபியூஷன், யாருக்காவது ஆட்ரிபியூஷன் கொடுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறேன்னு வைங்களேன். க்ரியேட் பேஜ்னு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. அதாவது மேபி டு மை யாருக்காவது நீங்கள் யாருக்காவது டெடிகேட் பண்ணுறது அது இது அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் போடலாம். ஸோ இது நம்மளோட இஷ்டம் தான். பட் எனக்கு இந்த பர்டிகுலர் இது இப்போதைக்கு இந்த புக்குக்கு வேணாம். ஸோ நான் இந்த இடத்துல கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி நான் டெலிட் செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம பேக் மேட்ருக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ பேக் மேட்ரில் புக்ஸ் பை திஸ் ஆத்தர், அபவுட் த ஆத்தர் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் நிறையா இருக்குது. உங்களுடைய புக்கோடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் அபவுட் த ஆத்தர் மட்டும் நான் இந்த இடத்துல போட்டுறேன். ஸோ ஆத்தர் நேம் ஸோ நான் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் கொஞ்சம். ஸோ இப்போ நான் செலக்ட் இமேஜ் கொடுத்துட்டு நான் ஆத்தருக்குன்னு ஒரு பிக்கு ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த ஆத்தரோட ஃபோட்டோ. மேபி அது இந்த மாதிரி தான் அது விசிபிள் ஆகும். குட்டியாக இருந்துச்சுன்னா, மீடியமாக இருந்தால் இப்படி விசிபிள் ஆகும், லார்ஜாக இருந்தால் இப்படி விசிபிள் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் இதை க்ரியேட் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி இருக்குது. பட் எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல போய் எடிட் பேஜ் போயிட்டு நான் இதை மட்டும் நான் அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துடுறேன். இல்லை இதை அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துடுறேன் சும்மா. இப்போ கொண்டு வந்து நான் மறுபடியும் அப்டேட் பேஜ் கொடுத்துட்டேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த லைன் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த எஸ்ஸை கொஞ்சம் ஷீ லவ்ஸ் டு டீச் டூ அப்படின்னு போடுறேன்ல. ஸோ நான் இதை மட்டும் கொஞ்சம் கேபிட்டல் லெட்டரில் போட்டுட்டு அப்டேட் பேஜ் கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி ஆகிடும். மேபி நம்ம ஆத்தர் பேஜ் இப்போ மீடியமாக இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இதோ இந்த மாதிரி இவ்வளோ கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் லார்ஜாக இருந்ததுன்னா இன்னும் பெருசாகிடும். இந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அதாவது நெக்ஸ்ட் பேஜ் வரைக்கும் போகுது. ஸோ நான் இந்த வீடியோவோட பர்பஸ்க்காக எடிட் கொடுத்துட்டு ஸ்மால்லே வச்சுக்கிறேன், அப்டேட் பேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஆத்தர் பேஜ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு புக்கை க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம டைட்டில் பேஜ், காப்பிரைட், கான்டென்ட்ஸ் இதெல்லாமே. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய ஃபைனல் தாட்ஸ் ஆன் திஸ் பேஜ் அப்படிங்கிறதுல நான் இந்த இடத்துல இப்படி ஒரு சென்டென்ஸ் ஒன்று போட்டேன். ஐ ரியலி லவ் மை யூடியூப் சேனல், அப்புறமா நன்றி அப்படின்னு போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இதில் மேபி என்னோடய ரீடர்ஸ்க்கு நான் ஒரு யூடியூப் சேனல்னால் டக்குன்னு அவங்க கிளிக் பண்ணி என் சேனல் எதுன்னு அவங்க பார்க்கலாம். ஸோ நான் ஹைப்பர் லிங்க் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே மேலே டாப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னா ஹைப்பர் லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம என்ன வெப்சைட்டோ இல்லை ஏதாவது பர்டிகுலர் சேனலோ அந்த மாதிரி நம்ம லிங்க் கொடுக்கலாம். இப்போ நான் என்னுடைய சேனல் லிங்க்கை நான் கொடுத்துட்டு இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஹைப்பர் லிங்க் அதாவது நம்மளோட சேனலோட லிங்க் வந்துட்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. டன். ஓகேங்களா? ஸோ இப்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டே 22 இருக்கேன். டே 22 நான் இந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கேன். இல்லை மேபி இந்த இடத்துல நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா சாப்டர் ஸ்டார்ட் இமேஜ், அதாவது இந்த பர்டிகுலர் சாப்டர் ஸ்டார்ட் இமேஜும் நம்ம கொடுக்கலாம். அதாவது அது இங்கேருந்தும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாக வேறு ஒரு இமேஜும் கொடுக்கலாம். ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் நார்மலாக ஒரு இமேஜ் கொடுக்குறேன்னு வைங்க. அது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆத்தர் பிக் ஹியர் அப்படிங்கிற இந்த இமேஜ் கிளிக் பண்ணுறேன்னு வைங்க. இப்படி இந்த இடத்துல இப்படி வருது. அந்த இமேஜுக்கும் நீங்கள் இந்த இடத்துல ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுக்கணும். சைஸ் வந்துட்டு இங்கே இந்த இடத்துல இருக்குது, குட்டியாக இருக்குது, மீடியம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொசிஷனும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி, அதே மாதிரி இந்த மாதிரி, அந்த மாதிரிலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கட்டும்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் ஆல்ட் டெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதுதான் என்னோடய ஆல்ட் டெக்ஸ்ட். இதையும் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதே இடத்துல நான் வந்துட்டு கர்சர் வச்சுட்டு இந்த இடத்துல இன்சர்ட் சாப்டர் ஸ்டார்ட் இமேஜ், ஸோ அதையும் நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் இமேஜ் கொடுத்துட்டு அந்த பெரியது அந்த 2046 × 2046 பிக்சல்ஸ் அதை நான் கொடுத்துட்டு நான் இதுலேயும் நான் இது போடணும். இப்போ நான் இன்சர்ட் இமேஜ் கொடுத்துட்டேன்னா இப்படி இன்சர்ட் ஆகிடும்.
ஓகேங்களா. ஸோ இது இப்படி இருக்குது. இந்த இடத்துல நம்மளோட சாப்டரோட ஹெட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது இந்த மாதிரிலாம் போகுது. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இந்த அளவுக்கு இப்படி வந்திருக்கு. அதுக்கு அடுத்து அதாவது ஒரு சாப்டரில் 2 பேஜ் இருக்குது, நெக்ஸ்ட்டு சாப்டரில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா எடிட்ஸ் வந்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த இடத்துல நான் ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம கிண்டல் வெர்ஷனில் இருக்க போகுது, இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதையும் நம்ம ஒன்ஸ் பார்த்துட்டு இதோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறமா ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஓகே. ஸோ இதில் பாருங்களேன், இதெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம டிஸ்கவர் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக்கலாக நான் இப்போது என்ன பண்ணுறேன்னா இந்த ஆத்தர் பேஜை தாண்டி மற்ற 2 இது இருக்குது இல்லையா, அந்த கவர் இமேஜ் கூட பரவாயில்ல, இந்த இமேஜை நான் டெலிட் பண்ணணுன்னு பார்க்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இதை ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் இமேஜ் பண்ணிடுவேன். ஸோ டெலிட் ஆகிடும். ஓகேங்களா. அதே மாதிரி நான் இதுவும் இப்போதைக்கு வேண்டான்னு பார்க்குறேன். ஸோ நான் டெலிட் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இது இப்படியே க்ளீனாக இருக்கட்டும்னு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைனலாக ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குட் டு கோ. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறமா டன். ஓகேங்களா. ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட்டில் KPF ஃபார்மேட். ஸோ அதில் நான் இப்போது எக்ஸ்போர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ மை தாட்ஸ். ஸோ யூஆர் ரெடி டு பப்ளிஷ் அப்படின்னு வந்துச்சு. ஓகே. ஸோ நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் நம்மளுடைய டவுன்லோட்ஸ்லேயே போய் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், KPF அப்படின்னு சொல்லிட்டு KPF ஃபார்மில் ஒரு ஐட்டம் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய கிண்டல் வெர்ஷன் புக்கை வந்துட்டு நம்ம இபுக்கை க்ளீனாக ஃபார்மேட் பண்ணி நம்ம எடிட் பண்ணி ஒரு நல்ல இபுக்காக நம்மளோட சிஸ்டமில் கிண்டல் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா KDPயில் பப்ளிஷ் பண்ணுறது மட்டும்தான். இப்போ நம்மளுடைய கிண்டல் புக்கை பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளோட மெயின் பேஜுக்கு வந்துட்டு KDP பேஜுக்கு வந்துட்டு அந்த இடத்துல இந்த இடத்துல க்ரியேட் நியூ டைட்டில் ஆர் சீரீஸ் இருக்குல்ல, நம்ம அதை கிளிக் பண்ணிடலாம். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிண்டல் இபுக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் இபுக். ஸோ நம்ம கிண்டல் இபுக் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராசஸை வாக் த்ரூ பண்ணலாம். ஸோ புக் டைட்டில். ஸோ நான் புக் டைட்டில் அண்ட் சப்டைட்டில் என்ட்ரு பண்ணிட்டேன். இது எந்த விதமான சீரீஸும் கிடையாது, புக்கோட அதாவது வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படிலாம் கிடையாது. அண்ட் எடிஷன் நம்பர் வந்துட்டு இந்த இடத்துல ஆப்ஷனல் தான். ஸோ நான் கொடுக்கல. ஆத்தர் நேம் நான் கொடுத்துட்றேன். அடுத்து பப்ளிஷிங் ரைட்ஸ் வந்துட்டு ஐ ஓன் த காப்பி ரைட் அண்ட் ஐ ஹோல்ட் த நெசசரி பப்ளிஷிங் ரைட்ஸ் கொடுத்துட்றேன். ப்ரைமரி ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த புக்கு ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டான இமேஜஸ்ஸு அந்த மாதிரிலாம் ஹோல்ட் பண்ணுதா, அதாவது 18+ மட்டும் பார்க்குற மாதிரி உங்கள் புக்கு இருக்கா அப்படின்னு கேட்குது. என்னோடது அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். ஸோ நான் நோ அப்படின்னு கொடுத்துட்டேன். ரீடிங் ஏஜ் வந்துட்டு ஆப்ஷனல் தான் கொடுக்குது. ஸோ நான் எதுவும் கொடுக்கல. ப்ரைமரி மார்க்கெட் பிளேஸ் amazon.comனு இருக்குது. அப்படியே கூட இருந்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ கேட்டகரி சூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட புக்குக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள். நான் சும்மா பயோகிராஃபின்னு கொடுக்குறேன். நான் அதில் ஜென்ரல்னு கொடுக்குறேன். ஸோ சேவ் கேட்டகரி. நான் இன்னொரு கேட்டகரி ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் another கேட்டகரி கொடுத்துட்டு செலக்டில் நான் செல்ஃப் ஹெல்ப் சூஸ் பண்ணுறேன். செல்ஃப் ஹெல்ப்பில் நான் ஜேர்னலிங் பற்றி சூஸ் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ ஓகே, ஏன்னா நான் என்னுடைய தாட்ஸை ஜேர்னல் தான் பண்ணியிருக்கேன். அடுத்து கீவேர்ட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நான் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டேன். சரிங்களா. இப்போ நான் ப்ரீ ஆர்டர் பண்ணணுமான்னு கேட்குது. நோ, ஐ எம் ரெடி டு ரிலீஸ் மை புக் நவ். அதாவது as soon as I publish, அது ரிவ்யூ போனதுக்கப்புறமா நான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். அப்லோட் மேனுஸ்கிரிப்ட். ஸோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம KPF அதில்
இந்த மை தாட்ஸ் இதை வந்துட்டு அப்லோடிங்னு வருது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் இது டிஸப்பியர் ஆகும். இது டிஸப்பியர் ஆனோன்னா நம்ம பார்த்தீங்களா இப்போ சேவ் சக்ஸஸ்ஃபுல் டன். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும். இப்போ கூட ப்ராசஸிங் யோர் ஃபைலுன்னு தான் வருது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அப்லோடுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் காப்பிரைட் ஹோல்டர்ஸ் அண்ட் லிமிட்ஸ் அன்ஆத்தரைஸ்ட் இது. வுட் யூ லைக் டு அப்ளை டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் டு யோர் ஃபைல்ஸ்? இது ஆப்ஷனலாக இது இல்லை. பட் இருந்தாலும் ஐ வுட் லைக் டு அப்ளை பிகாஸ் இது நம்மளுடைய கண்டென்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா ஃபைன். நம்ம ஏன் இதை இது பண்ணக்கூடாது? ஸோ ஃபைன். ஸோ எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்லோட கவர் யூ ஆல்ரெடி ஹேவ். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்லோட் யோர் கவர் ஃபைலில் நம்ம அப்லோட் யோர் கவர் ஃபைலில் நம்ம ஜேபிஜி ஃபார்மில் கவர் பேஜை நம்ம அப்லோட் பண்ணுறோம். பேசிக்கலாக இதோட கவர் வந்துட்டு நான் அந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணலை. ஓகேங்களா? நான் இதையும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம நல்ல ஒரு ஐ கேட்சிங்காக அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேட்சிங்காக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வெறும் இந்த டைட்டில் மட்டுமே கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி, அப்புறம் சப்டைட்டில் கூட தேவையில்லை நம்ம கிண்டில் வெர்ஷனுக்கெல்லாம். ஸோ அதாவது இப்போ நம்ம யூடியூப்பில் தம்ப்நெயில் மாதிரி தான் இது. இப்போது இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது இல்லையா? நீங்கள் இதை நல்லா ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா இப்படி தானே குட்டி குட்டியாக இருக்கும் எல்லா புக்ஸும். ஸோ அந்த டைட்டிலும் நல்லா தெரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெறும் டைட்டிலை மட்டுமே பெருசாக டிசைனில் போட்டுக்கலாம். உங்கள் கவர் டிசைன் எப்படி பண்ணணும், எப்படி நல்லா ஆப்டிமைஸ்டாக பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய கவர் இமேஜும் அப்லோட் பண்ணிட்டோம். ஏஐ ஜெனரேட்டரான்னு கேட்குது. நம்மளோட கண்டென்ட் வந்துட்டு ஏஐ ஜெனரேட்டட் கிடையாது. ஸோ நான் நோ கொடுத்துக்கிறேன். இஃப் இன்கேஸ் உங்களோடது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு, நீங்கள் இன்கேஸ் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை நிறையா யூஸ் பண்ணிங்கன்னா என்டையர் ஒர்க் வித் மினிமல் ஆர் நோ எடிட்டிங். கொஞ்சம் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சம் செக்ஷன்ஸ் வித் மினிமல் எடிட்டிங்காக இல்லை எக்ஸ்டென்சிவ் எடிட்டிங்காக அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து கொடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த ஏஐ டூல்ஸை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போ நான் இதில் நன் தான் வரும். இப்போ நீங்கள் இமேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கவர் இமேஜை ChatGPT யூஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது பண்ணிங்கன்னா 1 or few ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் வித் மினிமல் ஆர் நோ எடிட்டிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ChatGPT அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன்ஸ்க்கு நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் நன் கொடுத்துக்கலாம். பட் இப்போ நம்மளுடைய புக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் ஹேண்ட் ரிட்டன், என்னோடய ஓன் இது தான். ஸோ நான் நோ அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். ஏஐ ஜென்ரேட்டட் கிடையாது. அடுத்து we found 16 possible spelling errors. எஸ், கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லான்ச் ப்ரிவ்யூ அப்படின்றத கொடுத்துக்கலாம். பேசிக்கலாக நம்ம லான்ச் ப்ரிவ்யூ கொடுக்கும்போது அமேசான் கிண்டிலே நமக்கு ஒரு கிராமர் செக் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணும். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் எரர்ஸ் மாதிரிலாம் பண்ணும். இப்போ இதுதான் இப்போ ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு 16 இஷ்யூஸ் வந்திருக்கு. செக் ஃபார் குவாலிட்டி இஷ்யூஸில் நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு the list of issues will be emailed to your KDP account email address. Ignoring quality issues. Did you make a stylistic choice? Ignored issues வந்துட்டு won't be shown the next time you upload the manuscript. அது வேறு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து issue details. இந்த இதெல்லாம் தான். ஓகேங்களா? select an error to view the context location. இவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நம்ம க்ளீனாக கொடுக்குறாங்க. இஃப் யூ மேட் அ ஸ்டைலிஸ்டிக் சாய்ஸாக இருந்ததுன்னா நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஸ், இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துட்டு ஸ்பெல்லிங் எரர் இது நம்மளோட இதுதான். சரிங்களா? ஸோ இது இருக்கட்டும். இது எல்லாமே இக்னோர் ஆல் நான் கொடுத்துக்கிறேன். எம்பாரஸ்ட் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ நான் ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுவே வந்துட்டு இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாபட்டாஜ். ஸோ சாபட்டாஜுக்கும் தப்பு. ஸோ நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்பெல்லிங் எரர்ஸை வந்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெல்லிங் எரர் தான் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்க தான் போகிறேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் எரர்ஸையும் நீங்கள் சைடில் வந்துட்டு க்ளீனாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் சேஞ்சஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் மேக்கிங் சேஞ்சஸ் இன் த ப்ரிவியூவர், அப்லோட்
டு அப்டேட் யுவர் மேனுஸ்கிரிப்ட் வித் 7 சேஞ்சஸ். கரெக்ட். ஸோ நம்ம அப்லோட் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ மேனுஸ்கிரிப்ட் வந்துட்டு இன்னொரு டைம் இந்த கரெக்டட் வெர்ஷனாக நீட்டாக அப்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ அதுவும் மறுபடியும் ப்ராசஸிங் யுவர் ஃபைல் அப்படின்னு காமிக்குது. இது ஓகே தாங்க, இது வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஆக்சசபிலிட்டி ஃபீச்சர்ஸ் இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஆல் இன்ஃபர்மேட்டிவ் இமேஜஸ் இன்க்ளூட் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ஆர் எக்ஸ்டெண்டட் டிஸ்கிரிப்ஷன், இதுக்காக தான் நம்ம இதை கொடுத்தோம். ஸோ இதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம அந்த ஆல்ட் டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்தோம்ல அது. ஸோ இப்போ நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ரைஸிங்க்கு வருவோம். டெரிட்டரிஸ் எல்லா டெரிட்டரிஸுமே ஓகே தான். கேடிபி செலக்ட் என்ரோல்மெண்ட் அப்படின்னா ரீச் மோர் ரீடர்ஸ். ஆக்சுவலாக நான் கேடிபி செலக்ட் என்ரோல்மெண்ட்டை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இதில் ஒரு விஷயம் இருக்குது, ப்ரைஸிங், அதாவது இந்த ராயல்ட்டியில். இப்போ 70% ராயல்ட்டின்னு ஒன்று இருக்குது, 35% ராயல்ட்டின்னு ஒன்று இருக்குது. நம்ம 70% சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு புக்கை 100 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா நமக்கு 70 ருபீஸ் வரும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கரெக்டு தான், டெக்னிக்கலி அது கரெக்டு தான். பட் இப்போ நம்மளுடைய அந்த கஸ்டமர்ஸோடைய டெலிவரி சார்ஜஸையும் அந்த 70% ராயல்ட்டியிலேருந்து பிடிச்சிட்டு தான் நமக்கு மிச்சத்தை கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து இந்த 35% ராயல்ட்டிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த 35% ராயல்ட்டிங்கிறது எப்படின்னா நம்மளுடைய அந்த ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ப்ரைஸுக்கு 35% தான் நம்ம எடுத்துக்குவோம். டெலிவரி சார்ஜு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கணக்கு வராது. எந்த பிளேஸ்க்கு டெலிவர் பண்ணாலும் அவங்களே சார்ஜ் எடுத்துக்குவாங்க. நமக்கு கரெக்டாக 35% ராயல்ட்டி கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ பர்பஸ்க்கு எனக்கு 70% ராயல்ட்டியே ஓகே. ஸோ நான் அதுக்கு ஓகே கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு Amazon.in நான் என்னுடைய ப்ரைஸை லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ 49 ருபீஸ்லேருந்து நான் லிஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் 70% ராயல்ட்டிக்கு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு 176 ருபீஸ் வருது. பட் இது வந்துட்டு சம்டைம்ஸ் இட் மைட் பி, சம்டைம்ஸ் இட் மைட் நாட் பி. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த $2.99 நம்ம போடலாம். நான் சும்மா $4 போடுறேன். அதுக்கேற்ற மாதிரி மற்ற மார்க்கெட் ப்ரைஸஸ்லாம் இதாகிடும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் 299 ருபீஸ் நான் கரெக்டாக போட்டேன். ஸோ இப்படி தான் நம்மளுடைய புக்கோட ப்ரைஸிங் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம பப்ளிஷ் யுவர் கிண்டில் புக் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 72 ஹவர்ஸில் நமக்கு இது ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபைனலாக பப்ளிஷ் ஆகும். இப்போ நம்ம பப்ளிஷ் யுவர் கிண்டில் புக் கொடுத்துட்டோம்னா டன். ஸோ நம்மளோட புக் வந்துட்டு ஓகேவாயிடுச்சு. நம்ம இதை பேப்பர் பேக்காக கூட பப்ளிஷ் பண்ணலாம். கிண்டில்லேருந்து டேரெக்டாக நம்ம பேப்பர் பேக் பப்ளிஷ் பண்ணலாம். பட் பேப்பர் பேக் வந்துட்டு நம்ம எதில் பப்ளிஷ் பண்ண முடியும்? நம்ம அமேசான் எல்லா இதுலேயுமே அவைலபிளாக இருக்கும். பட் Amazon.in பிரிண்ட் சர்வீசஸ் இருக்காது, Amazon.com தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு எனக்கு பேப்பர் பேக் வேணாம், நம்ம கிண்டில் மட்டும் க்ளீனாக பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் ரிவ்யூ அப்படின்னு வருது. நம்ம கேடிபி செலக்ட்லேயும் நம்ம என்ரோல் ஆகிருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நம்ம புக்கு வந்துட்டு லைவில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய அமேசான் இதில் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ Amazon.in நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் கிண்டில் அன்லிமிட்டெட் நம்ம வச்சுருந்தோன்னா 0 ருபீஸ்க்கே பை பண்ணிக்கலாம். இல்லைனா 299 ருபீஸ் டு பை. தட்ஸ் இட். ஸோ நம்மளோட புக் வந்துட்டு க்ளீனாக நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு கிண்டில் புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம அமேசானில் ப்ரைஸ் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீனாக பப்ளிஷ் பண்ணிட்டோம். மேபி உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை ஒரு நல்ல வேல்யூவோடு சந்திக்கிறேன். நன்றி.